ஹாய்ங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம சாட்டர்டே சண்டே vlog தான் வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து சாட்டர்டே வந்து உமன்ஸ் டே இல்லையா, அதனால் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சரி நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. மட்டன் பிரியாணிக்கு வந்து பாயில்டு எக்கு, அதுக்கப்புறம் வந்து ரைத்தா. நான் எப்போவுமே வந்து பிரியாணி கூட வந்துட்டு சைட் டிஷ் வந்து நிறையா எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா நம்மளால் பிரியாணி வந்து சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுக்காக. பிரியாணிலேயே வந்து என்னோடய ஃபேவரேட் பார்த்திங்க அப்படின்னா மட்டன் பிரியாணி தாங்க. உங்களுக்கு எந்த பிரியாணி ஃபேவரேட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிரியாணி சாப்பிட்டு ஒரு 1 hour வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வந்து கிளம்பி பக்கத்தில் ஒரு 3 kilometers குள்ளே ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்குக்கு தான் வந்திருக்கோங்க. இதுதான் அந்த பார்க்கு. இது வந்து ஒரு கிட்ஸ் பார்க்குங்க. அனிமல்ஸும் இருக்கும், அதே மாதிரி கிட்ஸ் விளையாடுறதுக்கு வந்து நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே தான் வந்து வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்க, ஸ்வீடனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் வந்து டே லைட் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப நேரமே இருக்குது. ஒரு 6 மணி வரைக்கும் வந்து கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஈவினிங் டைம் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிருந்தோம். அங்கே வந்து ஆடு, கோழி, அதுக்கப்புறம் வந்து பன்னிக்குட்டி, அதுக்கப்புறம் வந்து ஹார்ஸ் எல்லாம் இருந்துச்சு, குதிரைலாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் போனப்போ வந்து ஆடும் ஹார்ஸும் மட்டும்தான் இருந்துச்சு. பன்னிக்குட்டி இருந்துச்சு, பட் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே உள்ளே ஓடி போயிடுச்சு. ஸோ அதனால் அந்த ஆட்டுக்குட்டியை மட்டும் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த பார்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு வந்துட்டு அனிமல்ஸ் வச்சுருந்தாங்க, ஒரு சைடு வந்து குழந்தைங்க ப்ளே ஏரியா மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த பார்க்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு கிரவுண்டு, அதாவது ஃபுட்பாலு, பேஸ்கெட் பால் விளையாடுற கிரவுண்டு இருந்துச்சு. நாங்கள் வந்து அந்த சைடு போகல, சும்மா பார்க்கை மட்டும் நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். நான் வந்து முன்னாடி வீடியோலேயே சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு லாங் வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன். இடையில வந்து வீக் டேஸில் வந்துட்டு நம்ம ஷார்ட்ஸ் மாதிரி வந்து நான் போட ட்ரை பண்ணுறேங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு வெயில் வந்துச்சுனாலே கொஞ்சம் வெளியே போகிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நான் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து வந்து நான் போடுறேன். வேறு எந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஆட்டுக்குட்டி பாருங்கள், நல்லா முழுக்குன்னு இருந்துச்சுங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது நம்ம வின்டர் அப்போ வந்து இதை பார்க்கவே முடியாது, முடி நிறைய இருக்கும் இந்த ஆட்டுக்குட்டிக்கு. அப்புறம் சம்மர் வர்றப்போ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ட்ரிம் பண்ணிடுவாங்க. முடியை எல்லாத்தையுமே அழகாக வந்து ட்ரிம் பண்ணி விட்டு ஃபுல்லாக அந்த முடியெல்லாம் கட் பண்ணியும் எடுத்துருவாங்க. ஏன்னா குளிர் வந்து அந்தளவுக்கு இருக்காது இல்லையா சம்மரில். ஸோ அதனால் வந்து அதை அவங்க பண்ணுவாங்க அப்படி. இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஹார்ஸ் இருந்துச்சுங்க. ஹார்ஸ் வந்துட்டு 1ஓ 2ஓ தான் இருந்துச்சு. நிறைய இருக்கும், ஆனால் வந்து நாங்கள் பார்த்தப்போ வந்து 1ஓ 2ஓ தாங்க இருந்துச்சு. இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்கள்லாம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த பார்க்குக்குள்ளேயே வந்து 2 ஃபுட் ஸ்டோர் வந்து இருக்குது. ஒரு சைடு வந்து ஐஸ்கிரீமு, ஒரு சைடு வந்துட்டு ஹாட் டாக் அந்த மாதிரி ஸ்டோரும் இருக்குது. இந்த ஆட்டுக்குட்டி பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு டைம் ஆகிடுச்சிங்க. அந்த டைம் ஆனால் போய் அது வந்து அங்கே நிற்கும். அதுக்குன்னு ஒரு குட்டி குட்டி ரூம் இருக்குது, அந்த ரூம்குள்ளே வந்து அது போயிடும். ஆனால் வந்து அதுக்கு என்னென்னு தெரியல, ஒரு 1/2 hour இருக்குது க்ளோசிங் டைமுக்கு. அதுக்கு வந்து பயங்கர டயர்டாக என்னன்னு தெரியல, போய் அங்கே நின்றுட்டு வாசலில் நின்றுட்டு அவங்க எப்படா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்துச்சு. அழகாக வந்து லைனில் வந்து நின்றுட்டு இருந்துச்சுங்க. பார்க்கவே வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்பப்போ போய் நிற்குது, அப்பப்போ வந்து வருது, அந்த மாதிரியே தான் இருந்துச்சு. நல்லா முழுக்குன்னு இருந்துச்சுங்க ஆட்டுக்குட்டி. ஸோ ஸ்வீடனை பற்றி உங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வந்து வேணும், வந்து ஸ்வீடனை பற்றி வந்து இங்கே ஸ்வீடனில் வந்து வீசா எப்படி இருக்கும், ஜாப் எப்படி இருக்கும், இங்கே கல்ச்சர் எப்படி இருக்கும், இங்கே வந்தால் வந்து நல்லா சேவிங்ஸ் பண்ணலாமா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நான் ஸ்வீடன் வந்து 2 years தான் இருக்கேன். அந்த 2 yearsல எனக்கு என்ன தெரியுமோ, நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை வேறு ஏதாவது ரெசிபீஸ் வீடியோவாக போடுங்க, இல்லை டே இன் மை vlog அந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்படிங்கிறதும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போடுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேங்க. ட்ராவல் வீடியோஸ் எல்லாம் இன்னுமே வந்து எடிட் பண்ண முடியல. நான் வந்து 3 கண்ட்ரி வந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து என்னால் வந்து எடிட் பண்ண முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி நான் வந்து கண்டிப்பாக வந்து போடுறேன்.
சூப்பராக இருந்துச்சுங்க அன்றைக்கி. நல்லா சாட்டர்டே வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸிங்காக போச்சு. இங்கே வந்து ஸ்வீடனில் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே தான் ஒர்க்கு. சாட்டர்டே சண்டே வந்து எப்போவுமே லீவு. ஸோ வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சும்மா வீட்டு வேலையே செஞ்சிட்ருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணிப்போம். ஏன்னா வீக்கெண்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வெளியில் போயிட்டு 4 இடத்த வந்து பார்க்குறது, 4 மக்களை பார்க்குறது, அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஹோம் சிக் வந்து இருக்காது. ஏன்னா வெளிநாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து அப்பா அம்மா வந்து ரொம்பவுமே மிஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து மனசு தேத்துற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நிறைய ட்ராவல் பண்ணுறது, பிடிச்சது சாப்பிட்றது, அந்த மாதிரி விஷயங்க தான். 4 மக்களை வந்து பார்க்குறது, அந்த மாதிரி விஷயம் பண்ணால் தான் நம்மளுக்கும் மனசுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். இது வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூங்க. இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு பொறுத்து மாறும். ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இங்கே சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்போ தான் இந்த கருப்பு பூனைக்குட்டி பார்த்தாங்க. அவ்வளோ முழுக்குன்னு இருந்துச்சு. அப்புறம் சரி ஒரு குட்டியாக ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட் வந்து போயிருந்தோம். இங்கே ஸ்வீடனில் வந்து குட்டி குட்டி சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குங்க. இங்கே வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லாமே ஸ்வீட்ஸ் தான். ஆனால் எனக்கு வந்து ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணலை, காரமாக எதாவது சாப்பிடணுன்னு தான் தோணுச்சு. இது வந்து அடுத்த நாளுங்க. மீன் வந்து பாம்ஃப்ரெட் மீன் வந்து இந்தியன் ஸ்டோர்ஸ்லேருந்து வந்து வாங்கியிருந்தோம் ஃப்ரோசோன்னு. சரி அளவாக 2 மட்டும் செய்யலாம், ஏன்னா கருவாடு தொக்கும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து மசாலா எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் வந்து காரம் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்ற ஆளுங்க. ஸோ அதனால் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா காரமாக இருக்க மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் காரம் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறனால காஷ்மீர் மிளகாத்தூள் வந்துட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கூடயே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா மஞ்சள் போட்டால் தான் வந்து ஸ்மெல் வந்து அந்தளவுக்கு வராது. எந்த நான்வெஜ்னாலும் நீங்கள் வந்து மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வராது. உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு வந்து நான் போட்டுக்கிறேன். இந்த மசாலா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சட்டிலாக தாங்க இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு கூட நம்ம வந்து கொடுக்கலாம். நான் ரொம்ப இஞ்சி பூண்டு அதெல்லாம் கூட எதுவும் போடல. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பூண்டு பொடின்னு சொல்லிட்டு நம்ம கடையிலலாம் கிடைக்கும். அது வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து நான் போட்டுக்கிறேன். நிறையா போட்டிங்கன்னா பூண்டு ஃப்ளேவர் வந்து ஜாஸ்தியாக வரும். ஸோ இஞ்சி பூண்டுக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்காய பொடி, ஆனியன் பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான். அதை வந்து போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக, 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து நிறைய பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். பட் மீன் மசாலா வந்து ஓரளவுக்கு சட்டிலாக இருந்தால் வந்து சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சட்டிலாக தான் வந்து எல்லா மசாலாவும் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்ரிக்கா பவுடர் தாங்க. அது வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இந்த மசாலாலாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது எல்லா நான்வெஜ்ஜுக்குமே வந்துட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க. லெமன் லைட்டாக வந்து புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஃபுல் லெமனாக வந்து புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா லெமன் ஃப்ளேவர் ஜாஸ்தியாக வரும். ஸோ அதனால் வந்து நான் லெமன் வந்து கொஞ்சம் கம்மியாகவே புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். சண்டே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நான்வெஜ் வந்து செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஆனால் எல்லா சண்டேவே நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்து ஒரு சண்டே விட்டு ஒரு சண்டே வந்து நான்வெஜ் ட்ரை பண்ணுவேன். ஸோ அது வந்து நல்லா புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணதில் லைட்டாக வந்துட்டு தண்ணி வந்து பத்தலை. ஸோ அதனால் வந்து சரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் தாங்க நான் வந்து ஊற்ற போகிறேன். நீங்கள் தண்ணி வந்து கடைசியாக உங்களுக்கு ரொம்ப பத்தலை, நல்லெண்ணெய் ஊற்றியும் பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் தண்ணி போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா எல்லா சைடுமே எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க.
லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் சரி மீனில் வந்து மசாலா வந்து எல்லா சைடும் படுற மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கு இல்லையா இடையில ஸோ அது எல்லா சைடும் படுற மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து மீன் வந்து க்ளீன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து தண்ணி வந்து இல்லாத மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தண்ணியோட வந்து மசாலா போட்டோம் அப்படின்னா மீனில் வந்து அந்தளவுக்கு மசாலா வந்து ஒட்டாது. நான் இந்த மசாலா போட்டு ஒரு 1/2 hour தாங்க ஊற வச்சேன். உள்ளெல்லாம் நல்லா மசாலா வந்து போயிருந்தது. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த சந்திலலாம் நல்லா கை விட்டு போட்டுக்கோங்க. மசாலா போட்டு அந்த சைடு எடுத்து வச்சுட்டேன். சரி நம்ம வந்து கருவாடு தொக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயமும் பூண்டும் தாங்க வந்து உரித்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்துட்டு ஒரு இங்கே வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய வெங்காயத்துலேயே வந்துட்டு ஒரு மீடியம் பெரிய வெங்காயம் இருக்கும், அதுவும் பூண்டும் தான். அதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து அரைக்கணும் கருவாடு தொக்குக்கு. அதுக்கு வந்துட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் வந்துட்டு 2 ஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டேங்க. ஏன்னா நம்ம கார மிளகாத்தூள் கம்மியாக தான் போட போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து நான் போட்டுக்கிட்டேன். அப்போ தான் வந்து கிரேவி அரைச்சி செஞ்சால் தான் நல்லா தொக்கு மாதிரி வரும். வணக்கி விட்டு செஞ்சால் வந்து உங்களுக்கு அந்த தொக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்து வராது. சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அப்புறம் வந்து நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு இருக்கு இல்லையா, அந்த பூண்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சீரகம் வந்துட்டு 1/2 ஸ்பூனுங்க, குட்டி ஸ்பூனில் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப சேர்த்திங்க அப்படின்னா கசக்கும். அதுக்கப்புறம் வந்து மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். காரம் வந்து கம்மியாகவே செஞ்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா நான் சாப்பிட முடியும். காரமாக இருந்தால் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ காரம் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன். இது எல்லாமே ஒரு குட்டி குட்டி ஸ்பூன் இருக்கு இல்லையா, அந்த அளவு தாங்க. அதுக்கப்புறம் தக்காளி வந்து நான் ஒரு 3 தக்காளி, குட்டி தக்காளி வந்து 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டு வந்து அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணுங்க, தருன்னு கூட இருக்கக்கூடாது. நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கலர் பார்க்கவே நல்லா டெம்ப்டிங்காக இருக்குல்ல. ஸோ காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டாவே நல்லா கலர் கொடுக்கும். நான் வந்து அயன் கடாய் தாங்க அன்றைக்கி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து நான்வெஜ் செய்கிறோம் அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து கடுகு, வெங்காயம் அதெல்லாம் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு ட்ரை கறி லீவ்ஸ் தான் வந்து என்கிட்ட இருந்துச்சு. கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வரமிளகா ஒன்று தாங்க போட்டேன் காரத்துக்கு. அதை நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்பவும் வணங்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வந்து வணங்கிட்டு மல்லித்தூள் வந்துட்டு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் வந்து நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காரமாக இருக்கும் இல்லையா மிளகாத்தூள், அது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் தான் வந்து நான் போட்டேன். ஏன்னா நம்ம ரொம்ப காரம் வந்து போட்டால் வந்து நிறைய சாப்பிட முடியாது அப்படிங்கிறனால. அதுக்கப்புறம் அதை வணக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அது வந்துட்டு நல்லா மிக்ஸி எடுத்து போட்டுட்டேங்க. அப்புறம் வந்து அந்த மிக்ஸிலேயே வந்து தண்ணி வந்து ஊற்றி மற்ற பேஸ்ட்டையும் வந்துட்டு நல்லா அலசி வந்து ஊற்றிக்கணும். இந்த கிரேவி வந்து ஊற்றுனதுக்கப்புறம் இந்த முழு இதுவுமே வந்துட்டு கருவாடு தொக்குமே வந்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சு பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சிரும். ஆனால் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நான் வச்சுக்கிட்டேன். நல்லா வந்து வெந்துருச்சுங்க, நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். அப்புறம் வந்து நான் வந்து கருவாடு வந்து சாலை கருவாடு தாங்க என்கிட்ட வந்து இருந்துச்சு. அதை நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் வந்து போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த கருவாடு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அது வந்து போட்டுக்கோங்க. கருவாடு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்துட்டு மூடி வச்சுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான கருவாடு தொக்கு ரெடிங்க. இப்போ நம்ம வந்து மீன் பொரிச்சிடலாம். அதுக்கு வந்துட்டு லைட்டாக வந்து கடலெண்ணெயும் கொஞ்சமாக வந்து பட்டரும் போட்டுட்டு மேலே கறி லீவ்ஸ் போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து எப்போ போல் நம்ம வந்து மீன் வந்து போட்டுட்டு 2 சைடும் நல்லா வந்துட்டு வேகிற மாதிரி வந்து பொரிச்சிக்கோங்க. மீன் வந்து எப்போவுமே வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணால் தான் வந்து டேஸ்ட்டும் நல்லது, சத்தும் அதே டைம் வந்து கிடைக்கும். நீங்கள் ஆயில் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா அது கொலஸ்ட்ராலாக தான் இருக்கும். அப்புறம் வந்து எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு செய்யும் போதே. அதனால் வந்து முன்னத்த நாள் நைட்டே நான் பாதாம் பிசின் ஊற வச்சுருந்தேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப நல்லது. உங்கள் உடம்பு வந்து ரொம்ப சூடான உடம்பு அப்படின்னா நீங்கள் பாதாம் பிசின் வந்துட்டு வாரத்தில் 2 வாட்டி கூட எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குளிர்ச்சியாக இருக்கும். பாதாம் பிசின் போட்டுட்டு நான் வந்து கிரேப் ஜூஸ் வந்து போட்டிருந்தேன். அதை வந்து உள்ளே ஊற்றிக்கிட்டேன். உள்ளே ஊற்றி அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். சூப்பராக இருந்துச்சுங்க.
அவ்வளோதான். நான் வந்து சாப்பாடு, அப்புறம் வந்து கருவாடு தொக்கு, நம்ம மீன் ஃப்ரை பண்ணது அதை வந்து சர்வ் பண்ணிவிட்டு நானும் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நைட்டுக்கு வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அதில் வந்து புட்டு வந்து செஞ்சுருந்தேங்க. இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. அப்புறம் வந்து கொழுக்கட்டை சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதுவும் செஞ்சுருந்தேன். இந்த மாதிரி லாங் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.